வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எஸ்என் மெட்டாலியம் மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான ஃபேன்மேட் ஏலியன்ஸை பற்றி ரொம்ப தெளிவாகவே பார்த்து முடிச்சாச்சு. இது எபிசோட் 4. இந்த எபிசோடில் வந்து நம்ம பிளாஸ்மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன்மேட் ஏலியனை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி, ஒரு வீக்னஸ் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முந்தின வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளாஸ்மா ஆண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து பிளாஸ்மாகோலியன். இது ஒரு ஆண்ட் பேஸ்டு ஏலியன். முழுக்க எறும்பு மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனையே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேன்மேட் ஏலியன் அப்படிங்கிறதுனால இது வந்து பென்டென் சீரிஸில் காட்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த ஏலியனை வந்து ஆல்ரெடி பென்டென் சீரிஸில் காட்டிட்டாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த ஃபோட்டோவை நல்லா குறுகுறுன்னு பார்த்து இதை எங்க பென்டென் சீரிஸ்ல காட்டினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்ச உடனே நீங்க கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுவும் நான் ஆன்சர் சொல்றதுக்குள்ள இப்போ நான் வந்து கண்டுபிடிக்காதவங்களுக்காக ஆன்சர் சொல்ல போறேன். அதாவது இந்த பிளாஸ்மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் ஆனிமோ தான். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்னையா சொல்றீங்க, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன். அதாவது டாக்டர் ஆனிமோவை காப்பி அடிச்சு தான் பிளாஸ்மா ஆண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனையே ஃபேன்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆம்னிவோ சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் தேம் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அதுல வந்து டாக்டர் ஆனிமோ பிளம்பர் ஜெயில இருந்து தப்பிச்சு தனக்குன்னு ஒரு மிஷினை உருவாக்கி அதன் மூலமா எறும்புகளோட மியூட்டேஷனை அதிகப்படுத்தி அதுல வந்து ராட்சச எறும்பா மாத்தி பென்டென் கூட வந்து சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கூடவே தனக்குன்னு ஒரு காஸ்டியூமையும் அவர் ரெடி பண்ணி போட்டிருப்பாரு. அந்த காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் தான். நல்லா பாருங்களேன், இந்த காஸ்டியூமையும் பிளாஸ்மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனையும் பக்கத்துல வச்சு பாருங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத உங்களால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். டாக்டர் ஆனிமோட டிசைனை கொஞ்சமா மாடிஃபை பண்ணி தான் இந்த பிளாஸ்மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன்மேட் ஏலியனையே உருவாக்கி வச்சிருக்காங்க. ரெண்டையுமே நீங்க பக்கத்துல வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். 2 பேருக்குமே 4 கைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த 4 கைகள்லையும் 3 விரல்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எறும்புக்கு இருக்கிற மாதிரியே 2 பேருக்குமே அந்த பட் வந்து பெருசா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல இருக்க அந்த ஹோல்ஸை பாருங்களேன், அது கூட ஒரே மாதிரி இருக்குங்க. பத்தாததுக்கு அந்த கால்கள் கூட ஒரே மாதிரி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல 2 பேரோட கலர் பேட்டர்னை பாருங்களேன், கொஞ்சம் தான் மாத்தி வச்சிருக்காங்க. மற்றபடி 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது பிரவுன் கலர்ல இருந்த அந்த கலரை வந்து கொஞ்சமா மாடிஃபை பண்ணி ரெட் கலர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான், வேற வித்தியாசமே இல்லை. மற்றபடி அப்படியே கட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? ஏதாவது கொஞ்சம் வித்தியாசத்தையாவது ஏற்படுத்தி இருக்கலாம். அவங்க வந்து இந்த முகத்தை மட்டும்தான் டோட்டலாவே அது எறும்போட முகம் மாதிரி மாத்திருக்காங்களோ தவிர அப்படியே டாக்டர் ஆனிமோட டிசைனை கட் பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் காப்பி அடிக்கிறது தப்பே இல்லை. கொஞ்சம் தெரியாத மாதிரி காப்பி அடிங்கய்யா, அச்சு அசலா தெரியற மாதிரி அப்பட்டமாவா அப்படி காப்பி அடிச்சு வைப்பீங்க. சரி, இந்த ஏலியனோட கிரகத்தை பத்தி தெளிவாகவே பார்த்துடலாம். இந்த ஏலியன் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேர் என் வாயிலேயே வர மாட்டேங்குது. நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க வேணா படிச்சு பாத்துக்கோங்க. ஒருவேளை என்னைய மாதிரி உங்களுக்கும் படிக்க தெரியல அப்படின்னா சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தட்டி விட்டு போயிருங்க. எனக்கு சத்தியமா வாயிலேயே வர மாட்டேங்குது. இந்த பிளானட் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பிளானட் முழுக்கவே பலவிதமான எறும்பினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதாவது வித்தியாசமான எறும்பினங்கள் சார்ந்த ஏலியன்களை வந்து இந்த பிளானட் முழுக்கவே பார்க்க முடியும். கூடவே இந்த ஏலியனுக்கு வந்து ஒரு பிரெடக்டர் ஏலியனும் இருக்குது. அது பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் எறும்பு திண்ணி மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எறும்பு திண்ணிக்கு வந்து பற்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா நார்மலா எறும்பு திண்ணிக்கு வந்து பற்கள் இருக்காது, ஒரு பெரிய சைஸ் நாக்கு தான் இருக்கும். அதை வச்சுதான் எறும்பு வந்து வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இந்த எறும்பு திண்ணிக்கு கொடூரமான பற்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஆபத்தான எறும்பு திண்ணி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கு பிளாஸ்மா ஆண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெடக்டர் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட எறும்பு புற்றுகளை வந்து பார்க்க முடியும். அதுவும் ஒன்று ஒவ்வொரு ரகமாகவும் ஒவ்வொரு விதமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட துளைகள் வந்து இருக்குமாமா. இப்போ உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சைஸ் ஏலி, நம்ம ஹியூமன்
ஹியூமங்கசார் எடுத்துக்கோமே. நம்ம ஹியூமங்கசார் வந்து இந்த கிரகத்துல வந்து அது காலை வச்சுச்சு அப்படின்னா அது இருக்கிற சைஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூமியை பொழந்துக்கிட்டு பூமிக்குள்ள போயிருவோமா. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட துளைகள் வந்து இந்த கிரகம் முழுக்கவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன துளைகள் கிடையாது, மிகப்பெரிய துளைகளை வந்து இந்த கிரகம் முழுக்கவே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரகம் வந்து அதிக வெயிட் உள்ள ஏலியனுக்கு ஒரு ஆபத்தான கிரகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதால பிளாஸ்மா பால்ஸை வந்து அதனுடைய வாயிலிருந்து எடுத்து அது எக்ஸ்ப்ளோசிவா மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பால் பீவல் மாதிரி தான், பால் பீவலோட பவர்ஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பிளாஸ்மா பால் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம பால் பீவலுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அது வந்து எக்ஸ்ப்ளோசிவா மாற்றி வெடிக்க வைக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான். அதே அட்டாக் வந்து இந்த ஏலியன்கிட்டயும் இருக்கு அப்படிங்கிறத ஃபேன்ஸ் வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு படி மேலே போய் இந்த ஏலியனால தன்னுடைய கைகளில் இருந்து கூட பிளாஸ்மா பால்ஸை உருவாக்க முடியும், அதை எக்ஸ்ப்ளோசிவாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பால் வீவலால் வாயிலிருந்து மட்டும் தான் துப்ப முடியும், ஆனால் இந்த ஏலியனால தன்னுடைய கைகளில் இருந்து கூட அதை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த ஏலியன் கிட்ட வந்து கோல்டு, ஹீட் அண்ட் எனர்ஜி டைப் அட்டாக்ஸும் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அட்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ தவிர அதை வந்து அது எப்படி யூஸ் பண்ணும், எந்த மாதிரியான எதிரிகளை வந்து தாக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவான தகவல்களை அவங்க இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியலை. ஃபியூச்சரில் ஃபேன்ஸ் வந்து அதை பற்றின தெளிவான தகவலை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது போக இந்த ஏலியினால் வேகமாக ஓட முடியும், அதிக தூரம் குதிக்க முடியும், எல்லாத்துக்கும் மேலே இதால் மற்ற எறும்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட கிரகத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளை பற்றி நான் பேசலை, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்பினங்களை வந்து இதால் ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஆனிமோ மாதிரி தான், நம்ம டாக்டர் ஆனிமோவை காப்பி அடித்து இந்த ஏலியனை உருவாக்குனதுனால ஒரு சில பவர்ஸையும் அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மிஷின்ஸை பயன்படுத்தி, தன்னுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி மற்ற எறும்பினங்களையும் பூச்சி இனங்களையும் பறவை மிருகங்களை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏலியனாலையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற எறும்பினங்களை வந்து ரொம்ப சுலபமாக அதனால் கண்ட்ரோல் எடுத்து தன்னுடைய எதிரியை தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த ஏலியனுக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இதோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியுது இதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவுக்கு தான் இந்த ஏலியனுக்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதிகமான ஸ்ட்ரென்த் இந்த ஏலியனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு வந்து அதிகமான உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதோட சைஸ் அப்படி இருக்குதுங்க, இதோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து பென்டென் சீரிஸில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஃபேன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தகவல்களை வந்து நான் எதிர்பார்க்குற சில தகவல்களை வந்து இவங்க கொடுக்கல. ஸோ ஃபியூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே ஒரு வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இந்த ஏலியனோட மெயினான வீக்னஸே தண்ணி தான் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியனுக்கும் தண்ணிக்கும் வந்து சுத்தமாக ஆகவே ஆகாது. குறிப்பாக இது வந்து ஆழமான ஒரு குளத்துலையோ கிணத்துலையோ விழுந்துச்சு அப்படின்னா இதை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதுக்காக இதுக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. இந்த ஏலியனுக்கு கடப்பாறை நீச்சல் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் ரொம்ப சீக்கிரமாகவே செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் மாதிரியான ஏலியன்ஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அமையும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபீட்பேக் மட்டும் நினச்சிச்சு அப்படின்னா இதோட எல்லா எனர்ஜியுமே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இதை வீக்காக்கி தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இதையும் ஃபேன்ஸ் தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலியனை பற்றி வேற எந்த தகவலையுமே கொடுக்கல, இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிறகு பெல்லை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பென்டென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.